ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 25,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுவும் ஒரு ஃபேமிலி ஆஃப் 3க்கு பட்ஜெட் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆஃப் 3 இதை தவிர ஒருத்தர் கூட வந்தால் கூட பட்ஜெட் இடிக்கும். வீட்டு வாடகைங்கிற பேரில் ஒரு 30% போட்டிருக்கேன். அதாவது 30%னால் இந்த மாதிரி 25,000க்கு 30%னால் 7,500 வரும். 7,500ங்கிறது பெரிய சிட்டியில் கொஞ்சம் சின்ன வீடாக தான் கிடைக்கும், சுமாரான வீடாக தான் இருக்கும். ஆனால் சாதாரண ஊரில் நம்ம ஊர் சைட்லலாம் கொஞ்சம் நல்ல வீடாகவே கிடைக்கும். இப்போ 30%ங்கிறத நம்ம வீட்டு வாடகைக்கு ஒதுக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டே கொடுத்துருக்குறேன். அப்புறமா அதை எப்படி கம்மி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மளிகை சாமானுக்கு அப்படின்னா 25% கொடுத்துருக்கேன். அதாவது 6,250 வரும். ஒரு மாதத்துக்கு 6,250 வராது. அது ஒரு 2 மாதத்துக்கு கூட அந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மாதத்துக்கு 15%ன்னு கூட வச்சுக்கலாம். 15னா 3,750 வரும். இது ஒரு ஃபேமிலி ஆஃப் 3க்குங்கிறதுனால இந்த அமௌண்ட்டுக்கு மளிகை சாமான் வாங்கினா அந்த மாதத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும். இப்போது ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 10% போட்டிருக்கேன். மந்த்லி 10%னா 2,500. இதை நம்ம இந்த வருஷம் சேர்த்தோம், இந்த மாதம் எடுத்து வச்சோம்னா மாதம் எடுத்து வச்சு அடுத்த வருஷ ஃபீஸ் தான் நம்ம கட்ட முடியும். ஸோ இந்த ஸ்கூல் ஃபீஸுங்கிறது மட்டும் அடுத்த இயர் நம்ம பாப்பா படிக்கிறதுக்காக இப்போவே எடுத்து வைக்கிறது. இபி, கேஸு, வாட்டர் இப்போ நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் வாங்குவாங்க. அதனால இதை ஒரு 20% போட்டிருக்கேன். வீட்டு வாடகை 30%, ஆனால் இது மட்டுமே 20%. 20%ங்கிறது இது 25,000ல் 20% 5,000 எடுத்து வச்சுருக்கேன். 5,000ங்கிறது கண்டிப்பாக ஆகிடும். இதெல்லாம் கூட நம்ம குறைக்க முடியும். இது நிறையா தான் வாங்குவாங்க. பெட்ரோலுக்கு 10% எடுத்து வச்சுருக்கேன். 10%ங்கிறது 2,500. மாதம் ஒரு வண்டிக்கு இல்லை 2 வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுனா கூட நமக்கு 2,500 ஆகாது. அதனால் 5%ஆக கூட நம்ம கம்மி பண்ணலாம். அதாவது உங்களோட ஆஃபீஸு, ஸ்கூலோட தூரத்தை பொறுத்து இதை 5%ஆக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 1,250 கம்மி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பெட்ரோல் போட்டால் உங்களுக்கு 3லேருந்து 4 நாள் வருதா, எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதை தவிர இது தாங்க மெயின் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் செலவு. இன்டர்நெட்டு, மொபைல் ரீசார்ஜு, டிவியோட ஓடிடி, இதுக்கெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுறோம். இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இந்த ஓடிடிக்கான செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எல்லா ஃபேமிலிலையும். அதனால் இதுக்கு 10% எடுத்து வச்சுருக்கேன். 10%ங்கிறது 2,500. இது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான். நம்ம இதில் குறைக்கணும் அப்படின்னா இதில் தான் கொஞ்சம் குறைக்கலாம். ஓடிடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ ஓடிடி போடுறோன்னா நம்ம தியேட்டருக்கு போகிற செலவுகளை கம்மி பண்ணலாம். இல்லைன்னா ஃபோன், இன்டர்நெட்டோட அப்படி ஓடிடி அதிகம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைலில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை கம்மி பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு இதில் கம்மி பண்ணி இதை ஒரு 5% ஆக்க முடிஞ்சால் பரவாயில்ல. இப்போது ஓடிடிக்கு நீங்கள் வருஷத்துக்கு அமௌண்ட் கட்டுறீங்க அப்படிங்கும்போது இதில் ஒரு 5% நம்ம ஓடிடிக்கு எடுத்து வச்சுருவோம். மொபைல் ரீசார்ஜுக்கு, இன்டர்நெட்டுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 5% மந்த்லி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பர்சன்டேஜ் கணக்குப்படி ரெண்ட்டுக்கு 7,500 போயிடுது. மந்த்லி கிராசரி, வெஜிடபிள், கறி அதுக்கெல்லாம் 3,750 போகுது. ஸ்கூலுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது 1,250, அதாவது 5% தான் எடுத்து வைக்கிறோம். இபிக்கு 5,000 எடுத்து வச்சுருக்கோம். பெட்ரோலுக்கும் 5% 1,250 எடுத்து வச்சுருக்கோம். இன்டர்நெட், ஓடிடி, ஃபோன் இதுக்கெல்லாம் 2,500 எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மாதம் 25,000 வாங்குகிற குடும்பத்தில் இதெல்லாம் செலவாச்சுன்னா இந்த அமௌண்ட்டு தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம். கடைசியில் நம்ம கையில் சேவ் ஆகிறது பார்த்திங்கன்னா 2,750 தான் சேவ் ஆகும். இப்போது இந்த சேவிங்ஸ் காலமெல்லாம் பாருங்கள். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இந்த கொரோனா சமயத்தில் எல்லாருமே உணர்ந்திருப்போம். ஒரு மாதத்துக்கு 2,750 தான் நம்மளால் மிச்சப்படுத்த முடியுதுன்னா அது ரொம்பவே தப்பு. நம்மளுடைய செலவுகளை குறைச்சி இந்த சேவிங்ஸ் காலத்துலலாம் அதிகப்படுத்தணும். இப்போ 2,750 மிச்சமாகுது அப்படிங்கும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய சேவிங்ஸ் கொஞ்சமாவது வளரும்.
இல்லை சேவிங்ஸாகவே இருக்க போதா, அந்த சேவிங்ஸை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிப்பாக முக்கியம். அதுக்கு ஒரு 1000 ரூபா மாதம் செலவாகுதோ இல்லையோ அதை எடுத்து வச்சுருங்க. இது வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இதை எடுத்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி நார்மல் சேவிங்ஸில் வந்து ஒரு 750 ரூபா இல்லைன்னா 1000 ரூபா எடுத்து வச்சுருங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, கோல்டு சேவிங்ஸில் நம்ம போட்டோம்னா அது என்றைக்காக இருந்தாலும் அது நம்ம கை கொடுக்கும். இதில் மாதம் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுருங்க. இப்போ குழந்தைங்களுக்கான உயர் படிப்பு காலேஜ் சேர்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய லட்சங்கள் ஆச்சுன்னா, அவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா, இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும். சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருக்கிற இந்த 750 ரூபா மாதம் அது பாட்டுக்கு ஒரு ஆர்டியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். இதை நீங்கள் இல்லைன்னா உங்கள் உண்டியல்லே கூட இருக்கட்டும். இதை நீங்கள் இந்த ஷாப்பிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷாப்பிங்கிறது திடீர்னு ஒரு மிக்சி ரிப்பேராக போனாலும் போகலாம், இல்லை தீபாவளி பொங்கல் வருது அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட தேவைப்படும், இல்லை திடீர்னு ஒரு கல்யாணம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு மொய் செய்ய வேண்டி வருது அப்படின்னாலும் அது கஷ்டம். இந்த கோல்டு சேவிங்கிறது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஒய்ஃபுக்கு நகை எடுத்து கொடுக்கறது, நம்ம பாப்பாவுக்கு நகை சேர்க்கறது எல்லாத்துக்குமே இந்த இது கண்டிப்பாக தேவை. இதே நம்ம செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இந்த சேவிங்ஸை அதிகப்படுத்தி உயர் படிப்புக்கான சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். இதில் இன்னொன்று முக்கியமானது, இந்த வாடகைக்கு பதிலாக நிறைய பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒன்ஸ் இஎம்ஐ கட்டி உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இபி சார்ஜ் கூடமே கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது இந்த இபி சார்ஜை அதிகமாகவே கேட்டு வாங்குவாங்க. இபி சார்ஜு, வாட்டர் சார்ஜ் எல்லாம் ஒரு 10% வரைக்குமே நம்ம கம்மி பண்ண முடியும். பிள்ளைங்களுக்குன்னு கொடுக்குற அந்த படிப்புக்கு சேர்க்குற காசு வந்து இப்போ உடனடியாக செலவாக போகிறதில்ல. ஆனால் அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிடவே கூடாது. அது பாட்டு அதுவும் ஒரு ஆர்டியில் இருக்கணும். ஆர்டியில் ஒரு 6% வரைக்குமாவது நமக்கு இது கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் அதில் சேர்ந்துக்கிட்டே வரட்டும். அதில் கையே வைக்காதீங்க. இதுலேயும் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேயும் கையே வைக்காதீங்க. என்றைக்காக இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டேயும் போய் கையேந்தாமல் இந்த மெடிக்கல் சேவிங்ஸ் நம்மளை காப்பாற்றணும் ஓரளவுக்கு. மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் இப்போது ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் சிக்கனமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேர்க்க முடியும். நம்மளும் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த முடியும். எந்தெந்த செலவுகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆகிட்டுருக்கு, அதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படிலாம் நம்மளுடைய செலவுகளை கம்மி பண்ணலான்ட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, என் நாலேஜுக்கு எட்டினது, நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறத நான் கொடுத்துருக்குறேன். கிட்ஸுக்கும் சேர்த்து இதில் ஒன்று எழுதியிருக்கிறேன். நோ ஜிபே. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஜிபேங்கிறது டக்குன்னு சில்லற காசை கூட நம்ம செலவு பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கே தெரியாது எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் ஜிபேவை குறைச்சிக்கிட்டு பணமாக எண்ணி கொடுங்க. நம்ம கையிலேருந்து கொடுக்கும்போது தான் அதோட அருமை நமக்கு தெரியும். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். அதனால் மென்ஸுக்கும் இது பொருந்தும். சில்லறை இருக்காது டக்குன்னு பேக்கெட்டில் இருந்தால் கூட மேக்ஸிமம் ஜிபேவை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்புறம் நோ கோயில் உண்டியல் காசு, மாலை காசு, அர்ச்சனை காசு. நீங்கள் இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, நம்ம கோயிலில் கொடுக்குற உண்டியலில் போடுற பணமெல்லாம் யாரை பணக்காரங்களாக ஆக்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியுது. நம்மளாம் நிறைய பேருக்கு இப்போ புரியவும் நினைக்கிறேன். கோயிலில் வந்து மாலையை வாங்கி போட்டுட்டு அந்த மாலையை திரும்ப நம்ம கழுத்தில் போட மாட்டாங்களா, நம்ம பிள்ளை கழுத்தில் போட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த மாலையும் ஒரு 50 ரூபா எவன் தட்டில் போடுறானோ அவனுக்கு தான் அந்த மாலையை போடுவாங்க. இத்தனைக்கும் அது நம்ம வாங்கி போட்ட மாலையாக இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் பணம் எடுத்து வைங்க வேண்டுதலுக்கு. அந்த பணத்தை உங்கள் குழந்தைக்குன்னே செய்யுங்க. உங்கள் படிப்புக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சாமி நம்ம கண்ணை குத்தவே குத்தாதுங்க. இவனுங்க தான் பணக்காரங்களாக ஆகிட்டுருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், கோயிலில் மணிக்கணக்காக லைனில் நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. உண்டியலில் காசு போடுறது, மாலைக்கு காசு, இவனுங்களுக்கு தட்டில் காசு போடுறது பண்ணவே பண்ணாதீங்க. அந்த காசு அப்படியே 2000 கோயிலுக்கு போகிறோமா, அந்த 2000 எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. தயவுசெய்து இதை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி நல்லதுக்கு உங்கள் கடவுள் வந்து கண்டிப்பாக செய்வார். அவனுங்க செய்ய போகிறதே கிடையாது. அதே மாதிரி ஆண்கள், இது நான் எழுதியிருக்கேன்ட்டு யாரும் கோச்சுக்காதீங்க. இதை அவாய்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 200 ரூபான்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ மிச்சப்படுத்தலான்ட்டு. அதே மாதிரி லேடிஸும் வந்து
நிறைய பேருக்கு இந்த டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளை அடிக்ட் ஆக்கிக்கிட்டு நிறைய செலவை வந்து நம்ம வீட்டு பட்ஜெட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த டீ காஃபி. காஃபி வந்து ரொம்ப விலை கூட, டீயும் அப்படி தான். இது தேவையில்லாத ஒரு செலவு. நம்ம உடம்போட ஹெல்த்தை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு இதே மாதிரி நம்ம செலவு அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் யோசிங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம், ஒரு 1000 தடவை குடிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. காஃபி பிரியர்கள் கூட இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இதை குறைக்கும் போது கணிசமாக நம்ம பட்ஜெட்டில் நிறைய அமௌண்ட் மிச்சமாகும். ஆம்பளைங்களும் நிறைய குடிக்கிறாங்க, சிகரெட்டு மாதிரி தான். இதையும் வந்து நல்லா கம்மி பண்ணோம்னா ஒரு அளவுக்கு நம்மளுடைய அமௌண்ட்டை கம்மி பண்ண முடியும். அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு. இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களே வெளியில் வாங்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும். அடிக்கடி வெளியில் சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் எழுதிடுறேன். இன்றைக்கோ ஒரு நாள் பிரியாணி பிள்ளைங்க சாப்பிடணும் ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு செய்யுங்க, வேணாம்னு சொல்லலை. அதுக்காக பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்கிறோமா? நமக்காகவும் தான். ஹோட்டல் சாப்பாடை என்றைக்கோ ஒரு நாள் தான் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதியிருக்கிறேன். 5வது பாயிண்ட்டு, ஸ்கூலோ ஆஃபீஸ்கிட்டேயோ உங்களோட வீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நீங்கள் வாங்கின சொந்த வீடு இஎம்ஐ கட்டிகிட்ருக்கீங்கன்னாலும் சரி, அவங்களோட வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் பக்கத்துலேயோ ஆஃபீஸ் பக்கத்துலேயோ இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே பெட்ரோல் காசு மிச்சமாகும். பெட்ரோல் காசு இருக்கிறதுக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். அதனால் பிள்ளைங்களை ஏதாவது கிளாஸ் போடுறீங்க, இல்லை ஸ்கூலு ஆஃபீஸ், கண்டிப்பாக வீட்டுக்கிட்ட பாருங்கள். ஆஃபீஸ்கிட்ட வீடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஆனால் பெட்ரோல் காசை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பெட்ரோல் வந்து விலை கூட இருக்குது. நம்ம அதை பட்ஜெட்டில் ஒரு பெட்ரோலுக்குன்னு ஒரு 10% போட்டிருக்கோம். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கிட்ட இருந்துச்சுன்னா அதில் மந்த்லி வந்து அதில் ஒரு 500 ரூபா மிச்சமானால் அதை நம்ம அப்படியே எடுத்து சேவிங்ஸ்க்கு வச்சுக்கலாம். பெண்களும் இப்போல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போதே அவங்களும் வந்து அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது பண்ணிங்கன்னா கூட ஒரு வீட்டுக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் அதிகமாக கிடைக்கும், இன்கம் அதிகமாக வரும். அதனால் நான் பெண்கள் பக்கமும் எழுதியிருக்கேன். எந்த பெண்களும் இப்போல்லாம் வீட்டிலே உட்காந்துட்டு இல்லை, ஏதாவது ஒன்று வீட்டுக்குன்னு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, பெண்கள் வந்து பிஎல்டிசி பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே வாங்கினது பழைய எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருந்தால் பரவாயில்ல, புதுசாக வாங்குறத இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் பில்லை வந்து நமக்கு நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குது. வாங்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பிஎல்டிசி பொருட்கள், ஆனால் வந்து கரண்ட் வந்து நல்லாவே கம்மியாகும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகிற ஐட்டத்தில் கரண்ட்டு, பெட்ரோலு, இன்டர்நெட் பில் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆண்கள் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் ஆம்பளைங்க தான் பார்த்துக்குவாங்க. இதை போடலாம் அதை போடலான்னு அவங்க தான் இதை ஐடியா பண்ணுவாங்க. அதனால நான் ஆண்கள் பக்கம் எழுதியிருக்கேன் எல்இடி லைட்ஸு. எல்லா லைட்டையுமே கொஞ்சம் எல்இடி லைட்டாக போடுங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களே எல்இடி லைட்டை போட்டு நீங்களே கழட்டிட்டு போயிடுங்க. அது நல்லா கரண்ட்டை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, யூஸ் டைமர் ஃபார் ஸ்டவ். அது என்ன டைமர் அப்படின்னா நம்மளுடைய வாட்சை தாங்க சொல்கிறேன். ஒரு வாட்சை பார்த்துக்கோங்க. குக்கர் வந்து இத்தனை விசில் தான் வைக்கணும், ஒரு 15 நிமிஷம். இட்லி குக்கர் விசில் வராது. அதனால் அதுக்கு நம்ம டைமர் கண்டிப்பாக செட் பண்ணிக்கணும். நம்ம இட்லி அடுப்பில் வச்சுட்டு மற்றதெல்லாம் சமைச்சிட்ருப்போம். இட்லி பார்த்திங்கன்னா ஓவராக குக் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட போயிடும். நம்ம அவசரத்தில் பார்க்க மாட்டோம், அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இட்லி கூட ஓவராக குக் ஆகாது, கேஸ் அதிகமாகும். அதனால் இதுக்கு இவ்வளோ தான் கேஸு, இது இவ்வளோ தான் கொதிக்கணும். ரசம் ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும், அதுக்குள்ளே இறக்கிடணும்னு பார்த்துக்கோங்க. சில குக்கர் விசில் வர லேட் ஆகும், ஆனால் உள்ளே வந்து நம்மளுடைய சாப்பாடு வெந்திருக்கும். அதனால் அது உங்களுடைய பாத்திரங்கள் எவ்வளோ டைம் ஆகும்னு உங்களுக்கு கண்டிப்பாக புழங்குறப்ப தெரிஞ்சிருக்கும். அதனால் 10 நிமிஷம் தான் இது இருக்கணும், 15 நிமிஷம் தான் இது வேகணும் அப்படின்னு நீங்கள் டைமர் செட் பண்ணிங்கன்னா நம்ம கேஸை வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். கேஸும் விலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டர்நெட்டையும் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். நம்மளே அறியாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய டைம் போகும். நம்ம என்ன பார்க்குறோம் அவ்வளோதானே நினைப்போம், ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு டேட்டா போய்கிட்டு இருக்கும் இல்லையா. 8வது முக்கியமான விஷயம், அடுத்தவங்க கூட கம்பேரே பண்ணிடாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்களே அப்படியே காப்பி பண்ணணும்னு நம்மள அறியாமலே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க எங்கே ஷாப்பிங் போகிறாங்களோ அங்கேயே போகணும்னு நினைப்போம். அதுவும் சொந்தக்காரங்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு ஈக்குவலாக காட்டிக்கிறதுக்காக, அவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாவது நம்மளும் பந்தா பண்ணணும்னு நினைப்போம். அது தப்பு கிடையாது. நம்ம மனசு வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும்.
நம்ம மட்டும் என்ன கம்மியாக சலைச்சவங்களா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கேற்ற மாதிரியே செலவுகளையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். பெட்டர் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறது தப்பு கிடையாது. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு போகும்போது அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வாங்கணுன்ட்டு நம்ம தகுதிக்கு மீறி செலவு பண்ண வேண்டி வரும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் மெனக்கெட்டு பண்ணுறதுனால அவங்க ரேஞ்சுக்கு நம்ம உயர்ந்துட முடியாது. நம்ம உழைப்பு ஒன்று மட்டும்தான் அவங்க ரேஞ்சுக்கு நம்மளை உயர்த்தும். இந்த பகட்டாக காட்டிக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். அடுத்தது 9வது மளிகை கடை எழுதியிருக்கிற உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல கல்யாணம் ஆகி நீங்கள் ஒரு சிட்டிக்கு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த மளிகை கடையில் நம்மளுடைய சாமான்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. துவரம்பருப்பு, இட்லி அரிசி, உளுந்து, புளி இதெல்லாம் வந்து ஒரு சில கடையில் ஒன்று கூட இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு டிமார்ட் மாதிரி கடை வந்து மிடில் கிளாஸ் மக்கள், லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் கண்டிப்பாக அங்கே போய் நாங்கள் வாங்குவோம். நல்ல மூட்டையாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மூட்டையை எடுத்துகிட்டு வரும்போது 2 மாதத்துக்கு மேலே அதிகமாக வாங்கிட்டோம்னா அதுவே பூச்சி பிடிச்சி வீணாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் கிச்சன் எவ்வளோ பெரிய சைஸு, கபோர்டு எவ்வளோ பெரிய சைஸு, உங்கள் வீட்டில் இருக்க டப்பாக்கள்லாம் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி மளிகை சாமான் எடுங்க. டப்பா ஒரு 2 கிலோ இருக்குன்னா நீங்கள் ஒரு 3 கிலோ இட்லி அரிசி எடுத்துட்டிங்கன்னா அந்த அரிசி கவர்லேயே கடந்து பூச்சி வந்துடும். அதனால் டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி, கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி 1 மாதம் 2 மாதத்துக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரேடியாக கம்மி விலையாக இருக்கேன்ட்டு அதிகமாக வாங்கிட்டு வீட்டில் பூச்சி பிடிச்சி வீணாகாமல் அதை பார்த்துக்கோங்க. மளிகை கடையை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே தான் வாங்கணும். காய்கறியும் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்குங்க. ஃபேன்சியான பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து தீபாவளி, பொங்கல் அப்படின்னா வந்து அம்மா வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணுன்னு நினைப்பாங்க. பெண்களும் நினைப்பாங்க, ஆனால் ஆண்கள் நினைக்கிறதா நடக்கும். தீபாவளி, பொங்கலுக்கு எப்படி இருக்கும் பஸ் டிக்கெட் விலை, ட்ரெயின் டிக்கெட் விலைன்னு உங்களுக்கு தெரியும். கார் எடுத்துகிட்டு போகிறது, ஊருக்கு அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஓடிடணும்னு நினைப்போம். தயவுசெய்து கோச்சிக்காமல் உங்களுடைய பட்ஜெட்டில் குடும்பம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இங்கேயே உங்களுடைய தீபாவளி, பொங்கலை கொண்டாட பாருங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு மட்டும் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பஸ் டிக்கெட்லாம் பயங்கரமாக கூட இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அடுத்து 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் பை, டோன்ட் வேஸ்ட். தேவையில்லாத சில பொருட்களை வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பழம், காயெல்லாம் அதிகம் நீங்கள் பழங்கள்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா அதை வாங்காதீங்க. ஒரு மாதுளம்பழத்தை வாங்கி அதை வேஸ்ட் பண்ணி அப்படியே அவிய வச்சு தூக்கி போடுறதுக்கு வாங்காமலே இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காது ஒரு பழம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா வாங்காதீங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படியாவது திணிச்சு ஊட்டி விட்டுருங்க. ஒரு இது விலை கம்மியாக இருக்குது, விலை கம்மியாகவே இருந்தால் கூடமே உங்களுக்கு பிடிக்காத திங்ஸை வாங்கவே வாங்காதீங்க. பிடிச்ச திங்ஸை, ஹெல்த்தியான பொருட்களை விலை கம்மியான இடத்துல வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் நான் வந்து மென்ஸ் வந்து அதிகமாக ஆன்லைனில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் வாங்குவாங்க. இந்த பொருள் அந்த பொருள் ஆஃபரில் நிறைய கிடைக்கும். அதுக்காக கண்டதையும் ஆஃபரில் கிடைக்குதுன்னு வாங்கி தேவையில்லாமல் வேஸ்ட். அடுத்தது முக்கியமான ஆள், நம்ம வீட்லேயே நிறையா செலவு வைக்கிற ஆள் இவங்க தான். இவங்களுக்காக நம்ம ட்ரெஸ்ஸு பார்த்து எடுப்போம், ஸ்கூல் ஃபீஸுக்கு பார்த்து சேர்ப்போம். அதே சமயம் வீட்டில் இருக்க மொத்த பட்ஜெட்லேயும் அதிகமாக செலவாகிறது டாக்டர்கிட்ட ஆகலாம். அது எல்லாருக்குமே சொல்கிறேன். பல்லு தான் வீணாக போகும். டாக்டர்கிட்ட போகிறதே பல்லுக்காக தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த பல்லை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அது அதிகமாக வீணாகிறது இந்த மாதிரி பொருட்களால் தான். கேண்டீஸு, இந்த சாக்லேட்டு, ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு பசிக்கு ஒரு பிஸ்கெட்டு, ஜங்க் ஃபுட் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க, கேக்கு. என்றைக்கோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல. அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செய்கிற ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறதையும் இவங்களும் சொல்கிறாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது. என்னத்தை செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்கு பிடிக்காது தான், எனக்கு தெரியுது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தி ஃபுட்டை பழக்கிடுங்க சின்ன குழந்தையிலேருந்தே. அப்புறம் இன்னொன்று நீங்கள் கோச்சிக்கூடாது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அடுத்தடுத்த பர்த்டேவை செலிப்ரேட் ரொம்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த காலத்தில் 90s கிட்ஸ் இருந்த மாதிரி கிளாஸில் சாக்லேட் கொடுத்தா கூட போதும். அதோட கிளாஸில் எல்லாருக்கும் ஒரு பென்சிலோ பென்னோ இப்போல்லாம் கொடுக்குறாங்க, அது மாதிரி கொடுத்துட்டு விட்டுருங்க. நோ பர்த்டே, நோ கேக் கட்டிங். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், கேக் கட் பண்ணுறேன், சுற்றி இருக்கவங்கள கூப்பிட்டு அதுக்கு ஒரு டிஃபன் ரெடி கடையில் வாங்கி கொடுப்போம். பப்ஸோ சப்பாத்தியோ ஏதோ டின்னராகவே கொடுப்போம். ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லாமல் எல்லா பர்த்டேக்குமே செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் வேறு. இது தேவையில்லை. இதே பக்கத்து வீட்லேயும் கூப்பிடுவாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி இருக்கும்.
அந்த பர்த்டேவை அப்படியே ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக இதை பேரண்ட்ஸ் தான் செய்யணும். அப்புறம் குழந்தைங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, எனக்கு கேக் கட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோட கேக் கட்டிங்க்கு நான் போகிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேறு நம்ம வாங்கி கொடுக்கணும். நம்ம பட்ஜெட்டுக்கு இது செய்ய முடியாது. தயவுசெய்து கோச்சிக்காமல் இதை வந்து நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக. அது அந்த குழந்தைங்களுக்கு பெரிய கவலையாக தான் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அந்த காசை சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஒன்று ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, அந்த இடத்துல நல்ல ட்ரெஸ்ஸாக இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக எடுங்க, 2 வருஷத்துக்கு வச்சு போட்டுக்கிற மாதிரி கலர் ட்ரெஸ். டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். எஜுகேஷனுக்கு அந்த காசை எடுத்து அப்படியே அந்த சேவிங்ஸில் போட்டுருங்க. உயர் படிப்புக்கு நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. கண்டிப்பாக லோன் வாங்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய லோன் நம்ம வீட்டு இஎம்ஐயோடு முடிஞ்சு போயிடணும். தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மிடில் கிளாஸாக இருக்கிற நம்மளும் உயர்ந்த நிலைக்கு வரலாம். வீடு நிலம்னு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக அமைஞ்சு நம்ம பிள்ளைங்களோட படிப்பையும் நம்மளால் செய்ய முடிகிற அளவுக்கு நம்ம வளரணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதெல்லாம் என் மனசில் இருக்கிறது, நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.